ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர்ற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த அழகான பூச்செடிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ தெரியும் இல்லையா, எல்லாருக்குமே தெரியும் டேபிள் ரோஸ். ஸோ இந்த வெயில் காலத்துலேயும் எங்கள் கார்டனை வந்து அழகாக காட்டுற ஒரு செடி அப்படின்னா இந்த டேபிள் ரோஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் ஷேடு, மல்டி பெட்டல்ஸ்னு நிறைய கலர்ஸ் வந்திருக்கு. பட் நாம் சின்ன வயசில் பார்த்தது என்னவோ அந்த மெஜெண்டா கலர்லேயும் ஒரு ஒயிட் கலர்லேயும் இருக்கிற செடிகள் தான் மேக்ஸிமம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதை கூட நான் விட்டு வைக்கல. நான் சின்ன வயசுலேருந்து அந்த செடி ரொம்ப ஆசையாக வளர்த்தேன். இப்போ என்னோடய கார்டனில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 கலர்ஸ் பூக்கள் பூத்துட்டே இருக்குது. பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து வளர்க்கணும், செடிகள் கண்டிப்பாக வளர்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது, நிறைய பூக்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த செடிகள் வைங்க. அதிகமான செலவுலாம் கிடையாது. செடிகள் வந்து நம்ம எப்போயும் நம்ம வந்து காசு கொடுத்து ஃபஸ்ட்டு வாங்குறதா. ஒரு டைம் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா போதும். இப்போது நம்ம வந்து செடிகள் வாங்கிட்டோம், சிலர் வந்து அதை வந்து ஒரு கடமை மாதிரி வாங்கிட்டோம், வச்சாச்சு, தண்ணீர் விட்டுட்டு வரோம், அவ்வளோதான் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஸோ எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் முழு ஈடுபாட்டோடு செய்வோம் இல்லையா. ஸோ அது மாதிரி செடிகளை நட்டு வச்சா மட்டும் போதாது, கொஞ்சம் அதை கவனிச்சும் பார்த்துக்கணும். ஸோ இங்கே பாருங்கள் எப்படி தளிர்கள் வந்திருக்குன்னு. தினமும் நான் எனக்கு இந்த வேலை தான், செக் பண்ணுற வேலை தான். ஸோ இந்த செடின்னு இல்லை, எந்த செடி வச்சாலும் நான் வந்து தினமும் கவனிச்சிட்டே வருவேன். ஸோ நம்ம வந்து தினமும் அந்த செடிகளுக்கு தண்ணீர் விட்டுட்டு வரும்போது செடிகளில் வந்து பார்க்கணும், புது தளிர்கள் வந்திருக்கா, மொட்டுக்கள் வந்திருக்கா, இன்றைக்கி இது பூக்க போகுதா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் செடியில் பூச்சி தாக்குதலோ அழுகலோ இருக்கா, இந்த மாதிரி தினமும் கொஞ்சம் டைம் எடுத்து செக் பண்ணி நம்ம பார்த்தோம்னா போதும். செடிகளை நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாமல் வளர்த்து கொண்டு வந்துடலாம், எளிதாக வளர்த்துடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா செடிகள் வாங்கியாச்சு. ஸோ இது இப்போ வந்து நட்டு வைக்கணும். அதுக்கு தொட்டி வந்து வாங்கணும், கடையில் வாங்கணும். ஸோ எல்லாருக்குமே உடனே வாங்கிட முடியாது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பழைய ரோஸ் செடி, நம்ம வந்து ரோஸ் செடி வாங்குகிறோம் கடைகள்லனா இந்த மாதிரி இப்போ பிளாக் பாட்டில் தான் வருது. அப்படி இல்லையா, ஏதாவது இந்த கடைகள்லாம் சாக்லேட் டப்பா வச்சு இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட அதை வந்து வாங்கும்போது ஒரு டப்பா 5 ரூபா 3 ரூபா தான் போடுவாங்க. அப்புறமா 2 லிட்டர் வாட்டர் கேன். ஸோ அதை வந்து பாதியாக கட் பண்ணி அடியில் ஹோல்ஸ் போட்டுக்கணும். கண்டிப்பாக ஹோல்ஸ் போடணும், மறந்துடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி அதுக்கு நான் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இது 2 லிட்டர் வாட்டர் பாட்டில், இதுக்கு நான் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து செலவே இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து பூச்செடிகள் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் கடையில் தான் போய் தொட்டிகள் வாங்கணும், 10 இன்ச்சு 12 இன்ச்சு பெரிய சைஸ் தொட்டி வாங்கணும் அப்படிங்கலாம் அவசியமே இல்லை. இந்த டேபிள் ரோஸ்க்கெலாம் சின்ன சின்ன டப்பாவே போதும். ஸோ பாருங்கள் எப்படி நல்லா வளர்ந்து நமக்கு பூக்கள் பூத்துருக்குன்னு. இந்த மாதிரி ரோஸ் செடி நான் சொன்னேன் இல்லையா, ரோஸ் செடி நான் வாங்கிட்டு வருவேன், 150 ரூபா 100 ரூபா இருக்கும். அந்த மாதிரியான பிளாக் பாட்டில் தான் கொடுக்குறாங்க இப்போலாம் ரோஸ் செடி. மேக்ஸிமம் பேக்கெட்லலாம் வர்றது வந்து ரொம்ப ரேட் கம்மியானது தான், 30 ரூபா 40 ரூபா செடிகள். ஸோ கொஞ்சம் அமௌண்ட் கூட்டின செடிகள் வந்து இந்த மாதிரி பிளாக் பாட்டில் தான் நமக்கு ரோஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த பாட் நம்ம தூக்கி போட்டுறாமல் இந்த மாதிரி செடிகள் வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம வந்து கண்டிப்பாக பெரிய தொட்டி தான் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. நான் வந்து கொஞ்சம் பெரிய தொட்டி வச்சுருக்கேன்னா சேல்ஸ் பண்ணுறேன். அதுவும் நான் வந்து 25 லிட்டர் வாட்டர் கேனை வந்து டபுளாக, அதாவது மேல் பகுதி பாதி கீழ்ப்பகுதி பாதின்னு கட் பண்ணி அதில் நான் ஹோல்ஸ் போட்டு செடிகள் வளர்த்துட்ருக்கேன். ஏன்னா வெயில் வந்து அந்த கேனை வந்து எந்த அஃபெக்டும் பண்ணாது. வெயிலுக்கு வந்து டேமேஜ் ஆகாமல் இந்த வாட்டர் கேன் வந்து நமக்கு நல்லா இருக்குது. அதனால் ரொம்ப காலமும் நமக்கு வந்து இருக்கும். அதனால் நான் அந்த 25 லிட்டர் வாட்டர் கேன் யூஸ் பண்ணுறேன். மண் தொட்டி. ஸோ மண் தொட்டி சொல்லவே வேண்டாம், ரொம்ப குளிர்ச்சியானது செடிகளுக்கு. வெயில் எவ்வளோ வெயில் இருந்தாலும் செடிகளுக்கு ஒரு குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு மண் தொட்டி. ஸோ இப்போ அதிகமாக கிடைக்குதான்னு தெரியல, எங்கள் ஊரில் அதிகமாக கிடைக்காது, தூரமாக போகணும், தூத்துக்குடிக்குள்ளே போய் நம்ம வந்து பார்க்கணும் எங்கே கடைகள் இருக்குன்ட்டு. ஸோ அதனால் மண் தொட்டியெல்லாம் விட்டுட்டேன். இதெல்லாம் பழைய மண் தொட்டி, அம்மா வீட்டிலேருந்து நான் கொண்டு வந்த மண் தொட்டி வந்து இன்னும் டேமேஜ் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன். ஒரு 10 தொட்டி வரைக்கும் வச்சுருக்கேன். ஸோ அதில் அப்பப்போ செடிகள் வச்சுக்குவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், மண் தொட்டி தான் ரொம்ப பிடிக்கும். மற்ற செடிகள் தொட்டியில் வளர்க்குறத விட மண் தொட்டியில் வளர்க்குற செடிகள் வந்து எனக்கு நல்லா வளரும். ஸோ அதனால் மண் தொட்டியை நான் வந்து தூக்கி தூர போடாமல் தானாக உடஞ்சி போனால் தவிர மற்றபடி நான் அதை வந்து பத்திரமாகவே வச்சுருக்கேன். அப்புறமா செடிகள் வளர்க்கணும்னா கண்டிப்பாக உரம் தேவை. ஸோ ஏதோ ஒரு உரம், நம்மக்கிட்ட என்ன உரம் இருக்கோ, மாட்டுச்சாணம் எரு தான் போடணும்னு அவசியம் இல்லை, என்கிட்ட அது இருக்குது நான் போடுறேன். என்ன உரம் இருக்கோ அது போடலாம். ஸோ மண்கலவையோடு நம்ம வெறும் மண்ணோடு வைக்கும்போது செடிகளுக்கு கொஞ்சம் சத்து வேணும் இல்லையா. அதனால் செடிகளுக்கு ஏதாச்சும் ஒரு உரம் கொடுத்து நம்ம மண்கலவையை ரெடி பண்ணி இந்த செடிகளை வச்சு விட்டால் போதும். ஜஸ்ட் 1 வீக் தான். இது இப்போ கடும் வெயில் இருக்கிறதுனால கொஞ்சம் கட்டிங்ஸை வந்து ஃபுல் சன்னில் வைக்காமல் செமி ஷேடான ஏரியாலேயோ ஃபுல் ஷேட்லேயோ ஒரு 1 வீக்குக்கு வச்சாலே போதும். நல்ல தளிர்கள் விட்டு வளர ஆரம்பிச்சிடும். அப்புறமா என்ன, தினமும் பூக்கள் தான், பார்க்குறதுக்கு மனம் அவ்வளோ விரும்பும். ஸோ இப்போ விட்டுட்டு போக மனசு வராது. தோட்டத்துக்கு போயிட்டிங்கன்னா போதும், பூக்களை பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கும். நேரம் போனதே தெரியாது, எனக்கும் டைம் போனதே தெரியாது. அந்த மாதிரி பார்த்து ரசிச்சுட்டே இருப்பேன். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள்.